இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, மித்ரா எங்க போயிட்டா? என் கூட வந்த மாதிரி தானே இருந்துச்சு. ஆதித்யாவை கடத்துறதுக்கு நான் செட் பண்ண ஆளுங்க ஃபோன் பண்ணாங்க. அந்த டென்ஷன்ல நான் மித்ராவை கவனிக்காம விட்டுட்டேனே. எங்க போயிருப்பா? இந்த போனை உங்ககிட்ட கொடுக்க நான் இதை எடுத்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? அது கூட புரியாத சின்ன குழந்தையா நீங்க? அப்புறம் எப்படி இந்த பெரிய பெரிய கிரைம்லாம் யோசிக்கிறீங்க? இந்த மித்ரா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? எனக்கு தெரியாம வேற ஏதாவது பிளான் பண்ணிருக்காளா? மீனா, எல்லா பொருளும் சரியா? என்னங்க இது என்ன உங்க வீட்டு விசேஷமா? அப்படியே அம்மாவும் பொண்ணும் அந்த குடும்பத்தோட சேர்ந்து ரொம்ப ஒட்டி உறவாடிட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்குங்க என் மேல கோவப்படுறீங்க? அதுக்கு தானே நாம இங்க வந்தோம். நீ என்னமோ பண்ணி தொலை. ஆமா, மித்ராவை பாத்தியா? இல்லங்க, நான் பார்க்கல. ஏன் மித்ரா எங்க? ஆமாண்டி, நான் உன்னை கேட்டா அதையே திருப்பி என்னையே கேளு. அவளை நீ எங்கேயாவது பார்த்தா வர சொல்லு. ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா. சரிங்க. போ. அம்மா அம்மா, இப்ப முடிஞ்சிரும். ஆதித்யா இங்கதானே இருந்தான். எங்க போனா? ஆதித்யா, என்னாச்சு பாரதி? ஆதித்யா இங்கதான் விளையாடிட்டு இருந்தான் பாட்டி. சரி, இப்ப காணோம். இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருப்பான். தமிழே, நீ போய் தம்பி பார்த்து கூட்டிட்டு வா. சரி பாட்டி. ஆதித்யா, ஆதித்யா, ஆதித்யா. அம்மா, தம்பி எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். அவனை எங்கேயுமே காணுமா? என்னது? ஆதித்யாவை காணுமா? ஆமாப்பா. பாரதி, என்னாச்சு? ஆதித்யா இங்கதான் விளையாடிட்டு இருந்தான். வந்து பார்த்தா காணோம். வெளியே இருக்கானான்னு பார்க்க சொன்னேன். அங்கேயும் இல்லைன்னு சொல்றா. எங்க போயிட்டான்னு தெரியலையே. எனக்கு பயமா இருக்கு. அவன் எங்க போயிருக்க முடியும்? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். நீங்க பதட்டப்படாதீங்க, நான் போய் பாக்குறேன். சரி தமிழ் வா. பாரதி, என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? சரி, விளையாட்டு பையன் இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பான். வா, போய் தேடி பார்க்கலாம். சரி வாங்க. வா வாங்க. அண்ணா, பிளான் என்னாச்சு? நான் சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆதித்யா எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டு இருப்பான். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத.
ஆதித்யா ஆதித்யா அம்மா ஆதித்யா. பாத்தீங்களா அம்மா? இல்லையம்மா மரகதம். ஐயோ, பாரதி. ஆதித்யா எங்க? தம்பி ஆதித்யா பாத்தியாப்பா? அம்மா சொக்கப்பானை கொளுத்த போற பரிகாரத்துக்கு எல்லாமே தயாரா இருக்கு. நீங்க எல்லாரும் வந்தா பூஜையை பிடிச்சிட்டு பரிகாரத்தை பண்ணிடலாம். மணி ஆயிடுச்சுமா. நேரம் தவறி பண்றதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது. சரிங்க பூசாரி. பாரதி, பூசாரியா சொன்னதை கேட்டல்ல? நீயும் ஆதி தம்பி போய் அடுத்து ஆக வேண்டியதா பாருங்க. நான் மத்தவங்களோட சேர்ந்து ஆதித்ய எங்கன்னு தேடி பாக்குறேன். குழந்தை எங்கேயும் போயிருக்க மாட்டாம்மா. இங்கதான் எங்கேயாவது இருப்பான். ஆனா என்ன, பரிகாரம் அது இதுன்னு பண்றதுல டயர்டாகி இங்க எங்கேயாவது படுத்து தூங்கிட்டு இருப்பான்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. இவ்ளோ நேரம்லாம் அவன் என்னை விட்டு இருக்கவே மாட்டான். எனக்கு புரியுது பாரதி, நீ பயப்படாத. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆதி தம்பி, நீங்க பாரதியை கூட்டிட்டு போய் பரிகாரத்தை முடிச்சிடுங்க. ஆதித்ய எங்கன்னு நாங்க தேடி பாக்குறோம். சரியா? நான் வரேன். பாரதி, உன் அத்தை சொல்றதா சரி. இதெல்லாம் ஒரு சோதனைதான். அதுக்கு பயந்து வந்த வேலையை பாதியில விட முடியாது. நீ போய் தைரியமா அடுத்து நடக்க வேண்டியதை பாரு. அண்ணே 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 அண்ணே, ஐயோ ஐயோ, யாராவது வாங்கல, யாராவது சீக்கிரம் வாங்கல. என்னப்பா என்னப்பா விஷயம்? ரூம்ல இருந்த பொண்ணையும் காணோம். அண்ணன் மயங்கி கிடக்குறாரு. தம்பி அண்ணே அண்ணே, தம்பி தம்பி எழுந்திருப்பா. அண்ணே. ஏமா போய் தண்ணி எடுத்து வா. தம்பி தம்பி எழுந்திருப்பா. இங்க பாருப்பா. அண்ணே. சரவணா சரவணா, என்னாச்சுண்ணே? இந்த தண்ணியை குடு. ஐயோ சரவணா, தம்பி என்னாச்சு? என்னப்பாச்சு? அண்ணே, நாங்க இங்க வந்து பார்த்தப்ப கதவு திறந்து கிடந்துச்சுண்ணா. நீங்களும் இங்க மயங்கி கிடந்தீங்க. உங்களுக்கு என்னண்ணா ஆச்சு? நாங்க எல்லாரும் தோட்டத்துல வேலையா இருந்தோம்னா. அவ அண்ணன் அவ இங்க இருக்கிறதா சந்தேகப்பட்டு இங்க வந்து கட்டையால என் மண்டையில அடிச்சிட்டான்டா. என்னால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. நான் உடனே இப்ப அங்க போயாகணும். மா, சொக்கப்பானை கொளுத்திருப்பாங்களாமா? இல்ல சரவணா, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. நீ போய் சேரத்துக்கு சரியா இருக்கும்.